அப்படின்னா மிகப்பெரிய அளவில் பெருகி கொண்டிருக்கக்கூடிய சர்க்கரை நோய். முன்னாடி நாங்கள் படிக்கும்போது சர்க்கரை நோய்க்கு என்ன பேர் அப்படின்னா ரிச் மேன் டிசீஸ். 30 வருஷம் முன்னாடி நான் சொல்கிறேன். நானெல்லாம் எழுதியிருக்கிறேன் அதை பற்றி. யாருக்குடா டயபெட்டிக் வரும்னா அதெல்லாம் முட்டில் பசி இருக்கவனுக்கு வரும்டா, வயிற்று பசி இருக்கவனுக்கு வராது. முட்டில் பசி இருக்கும் போதெல்லாம் முந்திரி பருப்பை வறுத்து சாப்பிடுவாங்க இல்லையா, அந்த பணக்காரர்களுக்கு வரக்கூடிய வியாதி என்று தான் நாங்கள் படித்தோம். ஆனால் இன்னைக்கு அப்படி இல்லை. இன்னைக்கு சர்க்கரை வியாதி பெருக்கெடுத்து ஓடுது, 6 மாதிரி பெருக்கெடுத்து ஓடுது. உறுதியாக என்னால் சொல்ல முடியும், இங்கே இருக்கிறதுல 15% பேர் டீ டைம் உள்ள கொடுப்ப சர்க்கரை இல்லாமல் டீ குடிப்பீங்களான்னு கேட்டிருப்பீங்க. கண்டிப்பாக சர்க்கரை வியாதி 15% மேலே பெரிய அளவில் கூடிக்கொண்டிருக்கிறது. இரத்த கொதிப்பு சத்தம் இல்லாமல் 25% இருக்கும். சத்தமே இல்லாமல், ஏன்னா ரத்த கொதிப்புக்கு பேர் சைலண்ட் கில்லிங் டிசீஸ். அது என்னன்னே சொல்லாது. வெகு சிலருக்கு தான் தலை சுத்து, தலைவலி, கிருகிருப்புலாம் இருக்கும். மற்றவங்களுக்கு பார்த்தா தான் தெரியும். சத்தமே இல்லாமல் இதெல்லாத்தை விட பெரிய அளவில் சத்தமே இல்லாமல் இந்தியா ஒரு கேபிட்டல் ஆஃப் டயபெட்டிக்காக இருந்துச்சு. இன்றைக்கு நண்பர்களே நல்லா தெரிந்து கொள்ளுங்க, இந்தியா இஸ் கேபிட்டல் ஆஃப் கேன்சர். புற்றுநோய் பெருகி கொண்டே இருக்கிறது. அதிலும் வேதனையோடு பகிரக்கூடிய விஷயம், இந்த பக்கம் சேலம், ஈரோடு சைடில் சென்னைக்கு இணையாக, சென்னையில் 2 கோடி மக்கள் இருக்காங்க, சென்னைக்கு இணையாக புற்றுநோயினுடைய எண்ணிக்கை இந்த மாவட்டங்களில் அதிகமாக இருக்கும். சர்க்கரை கூடுது, இரத்த கொதிப்பு கூடுது, இள வயது மாரடைப்பு. 35 வயசில் சார், நேற்று வரைக்கும் என் கூட டீ குடிச்சிட்டு இருந்தார் சார். நேற்று வரைக்கும் அவர் ஆஃபீஸில் நல்லா தான் இருந்தார். திடீர்னு ராத்திரி படுத்தார், காலையில் எத்திக்கல, திடீர்னு நெஞ்சை பிடிச்சாரு, விழுந்துட்டார் அப்படிங்கிற செய்தியை தினம் பேப்பரில் கடந்து போயிட்டே இருக்கும். நம் குடும்பத்தில் ஒருத்தருக்கு நடக்கிற வரைக்கும் அது தெரியாது. அப்படியான இளவயது மாரடைப்பு கூடிக்கொண்டே இருக்கு. நண்பர்களே, இந்த சமூகத்தில் தான் இந்த சர்க்கரை கூடிட்டு இருக்கிற, ரத்த கொதிப்பு கூடிட்டு இருக்கிற, புற்றுநோய் கூடியிருக்கிற சமூகத்தில் தான் நாம் தினம் உழன்று கொண்டே இருக்கோம். இப்போ நம்ம ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். இந்த நோய் கூட்டங்கள் நம் வீட்டுக்கு வரக்கூடாது, நம் குழந்தைகளை பிடிக்கக்கூடாது. ஒருவேளை எனக்கு இப்பொழுது ஆரம்பித்திருக்கிறது, லேசாக சர்க்கரை கூடி இருக்கு, லேசாக இப்போ தான் ரத்த கொதிப்பு இருக்குன்னு டாக்டர் சொன்னாங்கன்னா என்ன செய்யணும்? நாம் எப்படி நம்மை பாதுகாத்துக் கொள்வது, நம் குடும்பத்தை எப்படி பாதுகாத்துக் கொள்வது? இந்த கவனம் நம்முடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையிலையும் முதல் கவனமாக இருக்கணும். நான் திரும்ப சொல்றது என்னன்னா, இனிமேல் உடல் நலம் என்பது முதல் தேடல். பொருள் 2வது தேடல் தான். பொருள் தேடல் 2ஆம் தேடல். முதல் தேடல் நலம் தான். நாம் நலமாக இருந்தால்தான், நம் வாழ்வு நலமாக இருந்தால்தான், நம் உடல் நலமாக இருந்தால்தான், நம் மனம் நலமாக இருந்தால் மட்டும்தான் அத்தனை விஷயத்தையும் நம்ம அச்சீவ் பண்ணி போக முடியும். என்ன செய்யலாம்? எப்படியான ஒரு உணவும் எப்படியான வாழ்வியலும் நம் உடல் நலத்தை சரியாக வைத்துக் கொள்ள முடியும். ஒரு சில விஷயங்களை இன்னைக்கு மிகச்சிறப்பாக ஆடி பாடி மகிழ்ந்து கொண்டாடி கலைய இருக்கிறோம். இன்னைக்கு ஒரு கூட்டத்தில் நிறைய நடன நிகழ்ச்சி இருக்கு, நிறைய அறிஞர்கள் பேச இருக்கிறாங்க. குடும்ப உறவுகளுக்குள்ள நிறைய பரிமாறிக்கொள்ள போகிறோம். நீ நல்லா இருக்கியா, நான் நல்லா இருக்கிறியா அப்படின்னு பேசி கலைந்து செல்ல போகிறோம். கலைந்து இந்த வளாகத்தை விட்டு கிளம்பி அவரவர் வீட்டுக்கு செல்லும் பொழுது சில விஷயங்களை எடுத்துக்கொண்டு செல்லணும். சில விஷயங்களை ஆழமாக மனதிற்குள் எடுத்து செல்ல வேண்டும். இந்த நிகழ்ச்சியில் என்னையை கூட்டி பேசி அழைத்து பேச சொல்வதற்கான காரணம், நான் ஒரு நடிகனோ ஒரு பிரபலமானவனோ இல்லை வேற ஏதாவது ஒரு அமைப்பாளனோ கிடையாது. நான் சில கருத்துக்களை என்னுடைய ஆசிரியர்கள் எனக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். சில நல்ல நூல்களை வாசித்ததில் அந்த நூலாசிரியர் நிறைய விஷயங்களை எனக்கு கொடுத்திருக்கிறார். அதை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன், அவ்வளோதான். இப்படியான நிறைய விஷயங்கள் உங்களுக்கும் அது கொண்டு செல்ல வேண்டும், சேர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த நிர்வாகம் என்னை சில மணித்துளிகள் நீங்கள் பேசி செல்லுங்கள், எங்கள் குடும்பம் ஆரோக்கியமாக இருக்கணும், எங்கள் குடும்பம் நல்ல விஷயங்களை எடுத்துக்கொண்டு நகர வேண்டும் என்பதற்காக பேச அழைத்திருக்கிறார்கள். நண்பர்களே, நான் சொல்லக்கூடிய ஒரு சில விஷயங்களை வீட்டுக்கு எடுத்து செல்லுங்க. அதை வீட்டில் தினம் எந்த அளவுக்கு பயன்படுத்த முடியுமோ, எந்த அளவுக்கு அதை பின்பற்ற முடியுமோ எடுத்து செல்லுங்கள். சில ஆபத்துகளில் இருந்து நாம் தவிர்த்து கொள்ளலாம். வருமுன் காப்போம், நோய்
நோய் வந்ததுக்கப்புறம் ஆஸ்பத்திரி வாசலில் டோக்கன் போட்டு லைனில் உட்காந்துருக்கிறது புத்திசாலித்தனம் கிடையாது. வர்றதுக்கு முன்னாடி என்ன எடுத்துக்கொள்ளலாம்? இந்த நான் கம்யூனிகபிள் டிசீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சர்க்கரை, இரத்த கொதிப்பு, புற்றுநோய், மாரடைப்பு, அதுதான் 69% மரணங்களுக்கு காரணம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு 1000 மரணம் நடக்குதுன்னா 690 மரணம் அந்த 4 நோய். அப்போ அந்த 4 நோய்களை கட்டுப்படுத்துவது எவ்வளவு முக்கியமான ஒரு விஷயமா இருக்குன்னு பாருங்க. என்ன செய்யலாம்? இந்த நோய்களுக்கான காரணம் அப்பாவுக்கு இருந்துச்சு, அம்மாவுக்கு இருந்தது, தாத்தாவுக்கு இருந்ததுன்னு வர்ற அந்த ஜெனட்டிக் ரீசன்ஸ் கொஞ்சம் இருக்கலாம். ஆனால் மிகப்பெரிய ரீசன் என்ன சொல்றாங்க அப்படின்னா உணவும் சுற்றுச்சூழலும் தான். சூழலில் இருக்கக்கூடிய மாசுக்கள், சூழலில் இருந்து வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு நாம் எல்லோரும் சேர்ந்து ஒருமித்து குரல் கொடுக்கணும். அது வேற, அதை பற்றி பிறகு இன்னொரு சமயம் பேசலாம். ஆனால் உணவு நம் கையில் இருக்கக்கூடிய விஷயம். நம்மால் தேர்ந்தெடுத்து அன்றாடம் தினம் தினம் நாம் எதில் அக்கறையாக இருக்கணும் என்பதை நாம் முடிவு செய்யலாம். எப்படி முடிவு செய்யறது? நம்முடைய உணவு எப்படி இருக்கணும் கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம். நம்முடைய காலையிலிருந்து இரவு வரைக்கும் நம்முடைய உணவு எப்படி இருக்கணும் அதை மட்டும் கொஞ்சம் விரித்து பேசலாம்னு நினைக்கிறேன். காலையில் எழுந்த உடனே நம்ம எல்லாருக்கும் ஒரு தேநீரோ ஒரு காஃபியோ குடிச்சிட்டு தான் நம்முடைய பணியை துவங்கணும்னு நினைக்கிறேன். பல நேரங்களில் நாங்கள் ப்ரிஸ்கிரிப்ஷன் எழுதுகிறோன்னா மருந்து எழுத போகும்போது என்ன சொல்லுவாங்க, பேஷண்ட் சொல்லுவாங்க, சார் சித்தா டாக்டர் நீங்கள் எடுத்த உடனே பத்தியம்னு சொல்லுவீங்க, காஃபியை மட்டும் நீங்கள் நிறுத்திடாதீங்க சார், தலையே வெடிச்சிடும். காஃபி இல்லாமல் என்னால் காலையில் எழுந்திரிச்சு ஒன்றும் செய்ய முடியாது. ஒருத்தர் சில பேர் ஒரு கப் காஃபி குடித்தாலும் சார் எனக்கு டாய்லெட்டே வரும், அதனால் காஃபியை மட்டும் தயவுசெய்து நிறுத்தாதீங்க. அந்த அளவுக்கு இந்த காஃபி டீக்கு பின்னாடி நம்ம இருக்கோம். ஆனால் அந்த காஃபி டீ ஒரு 250 வருஷமாக தான் இந்த ஊரில் இருக்குது. அதுக்கு முன்னாடி ஏதோ ஒன்று குடிச்சிருப்பாங்க இல்லையா? காலையில் எழுந்தோடனே ஏதோ ஒன்று குடிச்சிட்டு தானே வேலைக்கு போயிருப்பாங்க. அப்படி என்ன குடித்தார்கள் அவர்கள்? அது எப்படி பாதுகாப்பாக இருந்தது? கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். காலையில் எடுத்த உடனே குடிக்கக்கூடிய பானம் காலையில் உடம்பு கொஞ்சம் பித்தம் கூடிடும். இரவில் நம்ம நல்லா புரிந்து கொள்ளணும். இந்த பிரபஞ்சம் எப்படி இயங்குது அப்படின்னா, இரவில் உடம்பு குளிர்ந்திருக்கும், நிலவனுடைய ஆட்சி. அது குளிர்ந்திருக்கிற உடம்பை சற்று வெம்மையாக வைத்துக் கொள்வதற்காக உடம்பு இயல்பாகவே சூடாக இருக்கும் இரவில். அப்படி சூடாக இருக்கிறத நாங்கள் பித்தம் உயர்ந்திருக்கும் அப்படின்னு. அந்த உயர்ந்திருக்கிற பித்தம் காலையில் சற்று தணிக்கப்படும். அதுக்காக என்ன செய்கிறோம்? காலையில் இந்த பித்தம் கொஞ்சம் குறையணும் அப்படிங்கிறதுக்காக தான் காலையில் குளிக்கிறோம். காலையில் எழுந்தவுடனே குளிக்க சொன்னதுக்கு காரணம் உடல் பித்தம் தணிய வேண்டுங்கிறதுக்காக. இங்கிலீஷ் நாடுகளில், வெளிநாட்டுகளில் குளித்தல் என்பது அழுக்கு தேய்ச்சி போகிறதுக்கு, அழுக்க நல்லா போகிறதுக்கு. அவன் அவ்வளோ தூரம் ஆஃபீஸ் விட்டு சாயந்தரம் குளிக்கிறான். ஆனால் நம்ம ஊரில் அப்படி சொல்லலை, காலையில் எழுந்தவுடனே குளிக்கிறான். காலையில் குளிப்பதற்கு காரணம் பித்தத்தை தணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக. அதை கூட நீராடுதலுக்கு காலையில் நீராடி அன்னைக்கு ஷவரில் குளிக்க மாட்டாங்க. அன்னைக்கு குளித்தது ஆற்றங்கரையில் போய் குளித்தாங்க. இந்த ஆற்றில் குளிக்கும் போது நல்ல மேலுக்கு குளிச்சுட்டு கடைசியாக முங்கி ஏற்றிப்பாங்க. தலையை கடைசியாக நனையணும். ஆனால் இன்னைக்கு நம்ம ஷவரில் போய் முதல்ல தலையை கொண்டு போய் உள்ள ஷவரில் விடவா, கையை விடவா, காலை விடவான்னு பண்ணிட்டு இருக்கோம். அதை விட நகர்ப்புறங்களில் பல பேர் என்னென்னா, சார் நான் வீக்லி ஒன்ஸ் தான் சார் ஹெட் பாத் அள்ளிப்போம். கேட்டால் முடி கொட்டிடும், இல்லைன்னா எனக்கு சைனஸ் பிரச்சனை, நான் அதனால் தலைக்கு குளிக்க மாட்டேன், கழுத்துக்கு குளிக்க, சில பேர் இடுப்புக்கு குளிக்கான்னு இருக்காங்க. குளித்தல் என்றால் தலைக்கு குளிக்கணும், தினம் குளிக்கணும். தலைக்கு வாரத்துக்கு ஒரு நாள் எண்ணெய் தேய்த்து தலைக்கு குளிக்கலாம். மற்ற நாட்களில் தினம் தலைக்கு குளிக்கிறத குளித்தலுக்கான அடிப்படை ஆரோக்கியம். அந்த குளித்தலோடு சேர்ந்து காலையில் சாப்பிடக்கூடிய உணவோ, காலையில் சாப்பிடக்கூடிய பானமோ நம் உடல் சூட்டை சற்று குறைக்கணும், பித்தத்தை குறைக்கணும். அதுதான் காலை உணவாக, காலை பானமாக இருக்கணும். அதில் மிகச்சிறப்பு நீராகாரம். நீராகாரம் தான் காலகாலமாக நம்ம சாப்பிட்ட விஷயம். முதல்ல வயலுக்கு போகிறவங்க, நான் வந்தோடனே கேட்டேன், அவங்களுடைய பெருவாரியான குடும்ப உறவினர்கள் விவசாயம் சார்ந்து இருப்பார்களா அப்படின்னு கேட்டேன். ஒரு தலைமுறை அப்படி தான் இருந்தாங்க. ஆனால் அடுத்த தலைமுறை விவசாயத்தை விட்டு அடுத்தடுத்த தொழில்களில், கல்வி, வேறு வேறு பணிகளுக்கு போயிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த விவசாய தலைமுறைக்கு தெரியும், காலையில் நல்ல முந்தின நாள்
சமைச்ச சாதத்தை போட்டு தண்ணி ஊற்றி வச்சுட்டு காலையில் நல்லா கரைச்சி அந்த பானத்தை குடிப்பாங்க. அதுக்கு பேர் நீராகாரம். அந்த நீராகாரம் முந்தின நாள் சமைச்சதை தண்ணியில் ஊற்றி வச்சு பண்ணும்போது மறுநாள் காலையில் கரைக்கும் போது அது ஒரு நேச்சுரல் ப்ரோபயாட்டிக்காக இருக்கும். ப்ரோபயாட்டிக்னா என்ன அர்த்தம்னா, நமக்காக நாம் நல்லா நலமாக இருக்க வேண்டும் என்பதற்காக நம் வயிற்றுக்குள்ள கோடானு கோடி நுண்ணுயிரிகள் நமக்காக வேலை செய்து கொண்டிருக்கிறது. நம் குடல்ல இறைப்பையினுடைய கீழ்ப்பகுதி, அதாவது சிறுகுடல் ஆரம்பிச்சதிலிருந்து மலக்குடல் வரைக்கும் லட்சோப லட்ச நுண்ணுயிரிகள் உள்ள இருக்கு. அந்த நுண்ணுயிரிகள்லாம் நல்லா வேலை செஞ்சாதான் இங்கிருந்து நான் பேச முடியும், நீங்க உட்காந்து கேள்வி கேட்டுட்டு இருக்க முடியும். நல்லா புரிந்து கொள்ளுங்க, கண்ணுக்கு தெரியாத பல உயிரினங்கள் நமக்காக பணியாற்றி கொண்டிருக்கின்றன. நம் உடலுக்குள்ளேயும் நம்ம மண்ணுக்குள்ளேயும். இந்த மண்ணுக்குள்ள நமக்கு பப்பாளி விளையணுமா, அரிசி விளையணுமா, இல்லைன்னா மாங்கனி விளையணுமா, எல்லாத்துக்கும் உழைப்பது நம்மை விட நம் மண்ணுக்கு கீழே இருக்கக்கூடிய மண்புழுவும் கோடான கோடி நுண்ணுயிரிகளும் தான். அவை நல்லா இருந்தால் தான் அந்த சாப்பாடு நல்லா இருக்கும். நம் வயிற்றுக்குள்ளே இருக்கக்கூடிய நுண்ணுயிரிகள் நல்லா இருந்தால் தான் நாம் நல்லா இருக்கும். அந்த வயிற்றுக்குள்ளே இருக்கக்கூடிய நுண்ணுயிரிகளை நலமாக வைத்திருப்பதுக்கு ஒரு ப்ரோபயாட்டிக் ஃபுட்டு தான் அந்த நீராகாரம். ஸோ நீராகாரத்தை வாரத்துக்கு ஒரு 2-3 நாளாவது அந்த தண்ணியில் ராத்திரியில் தண்ணி ஊற்றி வச்சுட்டு காலையில் கரைத்து குடிக்கலாம். இல்லை கொஞ்சம் பித்தம் அதிகமாக இருக்குது, எனக்கு அப்பப்போ நெஞ்சக்கரிப்பு இருக்கிறது, அப்பப்போ எதுக்கழிக்கிறது, அப்பப்போ எனக்கு வயிறு சரியில்லை, சாப்பிட்டோடனே வயிறு உப்பிக்கொள்கிறது, அஜீரணம் இருக்குது அப்படின்னா மிகச்சிறப்பு இஞ்சி சாறு தேன். நல்ல இஞ்சி சாறு 10 ml இஞ்சி சாறு, ஒரு 5 ml தேன், ஒரு 200 ml வெதுவெதுப்பான வெந்நீர். இது காலையில் மிகச்சிறந்த பானம். ஏன்னா பித்தத்தை மறுக்கிறதுல இஞ்சி தான் மிகச்சிறப்பு. சித்த மருத்துவத்தில் ஒரு பாடல் உண்டு, காலை இஞ்சி கடும்பகல் சுக்கு மாலை கடுக்காய். இது வந்து ஒரு பெரிய ஃபார்முலா. ரொம்ப சிம்பிளாக தினம் நீங்கள் வீட்டில் போய் நாளையிலேருந்து ஆரம்பிக்கலாம். காலை இஞ்சி, அந்த இஞ்சியை வந்து இஞ்சிக்கு அனுபானம் வந்து தேன், இஞ்சிக்கு துணை மருந்து தேன், இஞ்சி சாரை தேனோடு சேர்த்து சாப்பிடணும். மத்தியானம் கடும் பகல் சுக்கு, ட்ரை ஜிஞ்சர்களே சுக்கு, அதை ஒரு சிட்டிகை சுக்கு எடுத்து ஒரு துளி நெய் விட்டு சோறில் சேர்த்து சாப்பிடலாம். அது கடும்பகல் சுக்கு. மாலை கடுக்காய். கடுக்காய் வந்து இருக்கிற மூலிகையிலேயே தலைமை மூலிகைன்னா கடுக்காய் தான் சொல்லணும். கடுக்காய்க்கும் தாயும் கருதில் ஒன்று கேள், கடுக்காய் தாயினும் மேலாம் அப்படின்னு சொன்னான். என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு கையில் கடுக்காய், இன்னொரு கையில் தாய், நம்மளுடைய அம்மா வச்சு யோசிச்சிங்கன்னா தாயை விட சிறந்தது கடுக்காய் என்று சித்தர்கள் பாடியிருக்காங்க. அது எப்படின்னா, தாயை விட ஒரு விஷயம் சிறப்பாக இருக்க முடியுமா அப்படின்னா, அதுக்கு கீழே ஒரு அழகா நகைச்சுவையோடு ஒரு விளக்கத்தை அந்த ஆசிரியர் கொடுக்குறாரு. என்ன சொல்றாருன்னா, தாய் வந்து 6 சுவை உள்ள உணவை கொடுத்து சில நேரத்தில் குழந்தைக்கு உடம்பு செல்லாமல் ஆயிரும். ஆனால் 6 சுவை உள்ள ஒரே மூலிகை கடுக்காய். அந்த 6 சுவையை கொடுத்து நோயை போக்குவது கடுக்காய். அதனால தாயை விட கடுக்காய் சிறப்பு என்று கடுக்காயும் தாயும் கருதில் ஒன்றை கேள், கடுக்காய் தாயினும் மேலாம் என்று சொல்லியிருக்காங்க. எவ்வளவு ஆச்சரியமான விஷயம். இன்றைய ஆய்வு சொல்கிறது, கடுக்காய் மட்டும்தான், நல்லா புரிஞ்சுக்கணும், கடுக்காய் மட்டும்தான் 6 டேஸ்ட் இருக்கும். அந்த கடுக்காயை கடித்து சுவைத்து சாப்பிட்டீங்கன்னா இனிப்பு தெரியும், புளிப்பு தெரியும், கசப்பு தெரியும், உப்பு தெரியும், துவர்ப்பு தெரியும், காரம் தெரியும். இந்த 6 சுவையும் இருக்கக்கூடிய காய் வந்து கடுக்காய். அதை இரவுல சாப்பிட சொன்னாங்க. அப்போ காலை இஞ்சி, கடும்பகல் சுக்கு, மாலை கடுக்காய். அந்த அடிப்படையிலையும் காலையில் கொஞ்சம் இஞ்சி எடுக்கலாம். நிறைய பேருக்கு இன்னைக்கு உடல் எடை பிரச்சனை, எடை கூட இருக்கு. அப்படி இருக்கிறவங்களுக்கு சிம்பிளாக உள்ளது இஞ்சி, தேன், வெந்நீர். கூட கொஞ்சம் இப்போல்லாம் ஆப்பிள் சிடார் வினிகர் சேர்த்து கொள்கிறார்கள். சில பேர் சற்று எலுமிச்சம்பழ சாறு எடுத்துக்கிறாங்க. இந்த தகவல் எல்லாம் சீன மருத்துவத்தில் உள்ளது. சீன மருத்துவத்தில் இஞ்சி, எலுமிச்சம்பழம், வெள்ளைப்பூண்டு, தேன், ஆப்பிள் சிடார் வினிகர், இது 5ஐயும் சேர்த்து காலையில் குடிக்க சொன்னாங்க. இவையெல்லாம் தான் நம் காலை பானமாக இருக்கும். சார், எனக்கு சர்க்கரை வியாதி இருக்கு, நான் என்ன காலையில் குடிக்கலாம் அப்படின்னா, ஆவாரை தேடி. நம்ம வந்து ஆவாரை, நான் நம்ம ஒரு தடவை உறவுமுறை வீட்டில் ஒரு இறுதிச்சடங்கு, மரணம் அடைந்தவர்களை வந்து இறுதிச்சடங்குக்கு போகும்போது அங்கே இருக்கக்கூடிய ஊர் பெரியவர்கள் ஒரு ஆவாரம்பூ கொம்பு கொண்டு வந்து நடுக்கப்பா அப்படின்னு சொன்னாங்க. ஆவாரை எதுக்கு இங்கே கொண்டு வராங்க? ஒருத்தர் வயல்வெளியிலிருந்து எடுத்து வந்து
திருமணங்களில் நம்ம பாலை மரத்தை வைத்து பண்ணுவாங்க. இறுதிச் சடங்குல எதுக்கு ஆவாரையை கொண்டு வருகிறார்கள் அப்படி யோசிச்சிருக்கேன். சித்த மருத்துவத்தில் ஒரு பாடல் இருக்கு, ஆவாரை பூத்திருக்க சாவாரை கண்டதுண்டோ ஒரு பாடல். ஆவாரை உடல் நலத்தில் எல்லா நோய்களையும் போக்கக்கூடிய ஒரு விஷயமா அன்னைக்கு பாடிக்கலாம். ஆவாரை பூத்திருக்க சாவாரை கண்டதுண்டோ. சக்கரை நோய்க்கு ஒரு பாடல் உண்டு, ஆவிரை கொன்றை நாவல் அலைகடல் முத்தம் கோஷ்டம் மேவிய மருதத்தோலும் விருதிட ரொக்க கொண்டு காவிரி நீரும் மற்றும் கடல் நீரும் மற்றும் தானே. இது ஒரு பாட்டு. அது என்ன சார், காவிரி ஏற்கனவே வற்றி தான் கிடக்கு, இப்போ பிரிக்கிறது ஓடுது. பெரும்பாலான நாளில் வற்றி தானே இருக்கு, என்ன பாட்டுன்னு தோணும். ஆனால் என்ன அர்த்தம்னா, காவிரி நீர் இனிப்பாக இருக்கும், கடல் நீர் உப்பாக இருக்கும். சிறுநீர் இனிப்பாக போனால் அது யூரின் கிளைகோசூரியா, டயபெட்டிக் கண்ட்ரோல் இல்லைன்னு அர்த்தம். சிறுநீரில் புரதம் கழிஞ்சு போனால் கூடுதல் உப்பாக இருக்கும், அது டயபெட்டிக் மீறி அவனுக்கு ஏடி சிகேடின்னு சொல்லக்கூடிய ஒரு கிரானிக் கிட்னி டிசீஸ் ஆரம்பிச்சிருச்சு. ரெண்டுக்குமே ஆவாரை குடிநீர் மிகச்சிறப்பு. அப்போ காலையில் 2 நாள் நீராகாரம், 2 நாள் இஞ்சிச்சாறு, 2 நாள் ஆவாரை கஷாயம் குடிக்கலாம். இல்லை எனக்கு டயபெட்டிக் தினமுமே ஆவாரை குடிநீர் எடுத்துக்கொள்ளலாம். சார் நம்ம காப்பி டீலாம் கிடையாதா அப்படின்னு சில பேர் கோபமாக கேட்கலாம். நீ கூட பேசுறதுக்கு முன்னாடி டீ குடிச்சிங்களே அப்படின்னு பார்த்தவங்க கேட்கலாம். நல்லா புரிந்து கொள்ளணும், தேநீர் மிகச்சிறப்பான பானம், சந்தேகமே கிடையாது. ஆனால் தேநீராக குடிக்கணும். ஆனால் நம்ம குடிக்கிறது என்ன தெரியுமா, தேநீர் கிடையாது. நீங்களாம் குடிச்சிட்டு வந்து தேநீர் கிடையாது சார், என்ன சார் சொல்கிறீங்க, எவ்வளோ அழகாக டேஸ்ட்டாக குடிச்சிட்டு வந்தோம்னா நம்ம குடித்ததுக்கு பேர் தேயிலை பால் பாயாசம். நம்ம குடித்ததெல்லாம் அதுதான், தேயிலை பால் பாயாசம்னு பேர் வைக்கலாம். ஏன்னா அதில் தேயிலையில் டிகாக்ஷன் போட்டு பால் ஊற்றி சர்க்கரை போட்டு சாப்பிட்டா அதுக்கு பேர் தேநீர் பால் பாயாசம். உண்மையான தேநீர்னா வெறும் கசப்பும் துவர்ப்பும் மட்டும்தான் இருக்கணும். தேயிலை ஒரு ஸ்பூனை போட்டு, இல்லைன்னா நல்லா கொதிக்க தரன்னு கொதிக்கிற வெந்நீரில் நல்லா குமிழ் வர்ற அளவுக்கு வெந்நீர் போட்டு இறக்கி வச்சுட்டு ஒரு தேக்கரண்டி தேயிலையை போட்டு மூடி வச்சிருங்க. ஒரு 3 நிமிஷம் 4 நிமிஷம் கழித்து வடிகட்டி அந்த மணத்தோடு குடித்தால் அதுதான் தேநீர். அப்படிதான் நம்ம குடிக்கணும். இல்லை சார் கொஞ்சமாவது இனிப்பு வேணும்னு நினச்சிங்கன்னா, ஒரு தளர்ச்சி இருக்குது, ஒரு உடலுக்கான ஒரு தேவை, உடனடியாக எனர்ஜி வேணும் அப்படின்னா கொஞ்சம் போல தேன் சேர்த்து கொள்ளலாம், கொஞ்சம் மேலே பனங்கருப்பட்டி சேர்த்து கொள்ளலாம். ஆனால் ஒருபோதும் பால் சேர்க்கக்கூடாது. தேநீரில் பால் சேர்த்துட்டோம் அப்படின்னா தேயிலையினுடைய பல சத்துக்களை அது குறைந்துடும். அது ஒரு உற்சாக பானமாக இருக்கலாம், ஆனால் உடலின் ஆரோக்கிய பானமாக அது இருக்கவே இருக்காது. ஸோ தேநீர் தயவு செய்து குடிக்கிறதுனா இனிமேல் பிளாக் டீயாக குடிங்க, க்ரீன் டீயாக குடிங்க, இல்லைன்னா ஏதாவது ஒரு மூலிகை தேநீராக எலுமிச்சம்பழம் போட்டு லைம் டீ குடிக்கலாம். இல்லைன்னா சின்னமான் லவங்கப்பட்டை, அது எடையை குறைக்கும், சர்க்கரைக்கு நல்லது, அப்படி லவங்கப்பட்டை தேநீர் குடிக்கலாம். தூக்கம் வரல இரவில் கேமோமைல் அப்படின்னு ஒரு மூலிகை இருக்குது, அஸ்வகந்தான்னு ஒரு மூலிகை இருக்குது, அதை போட்டு தேநீர் அருந்தலாம். தேநீர் அப்படி தான் இருக்கணும். காஃபியா டீயான்னு கேட்டிங்கன்னா டீ தான் உடல் நலத்திற்கு பல ஆரோக்கியத்துக்கு நல்லது. உண்மையிலேயே தேயிலை மிகப்பெரிய அளவில் ஒரு கஷாயமாக, இங்கே எப்படி நிலவேம்பு கஷாயமோ, இங்கே எப்படி கபசுர குடிநீரோ, அப்படி சீனர்கள் பயன்படுத்திய கஷாயம் தான் தேயிலை கஷாயம். இங்கிலீஷ்காரன் போயிருந்தப்ப அங்கே இருக்க காய்ச்சலுக்கு, உடல் வலிக்கு அந்த ஊர் வைத்தியர்கள் அந்த கஷாயத்தை கொடுத்தாங்க. அதை குடித்தவனுக்கு அடடா இது உடம்புக்கு நல்லா இருக்க, தெம்பாக இருக்கேன்னு நினச்சி நம்ம ஊரில் நம்ம மழைக்கும் வெள்ளத்திற்கும் முழுக்க தண்ணிக்கு அறிவியல் ஆதாரமாக இருந்த சோழமண்டல காடுகளெல்லாம் அழித்து டீ எஸ்டேட்டை ஆக்கிட்டு அவன் உற்சாகமாக இருக்கணும்னு ஆக்கினது தான் மேலே குன்னூர்லேயும் கோத்தகிரிலையும் ஊர்களையும் இருக்கக்கூடிய காப்பி தோட்டங்களும் தேயிலை தோட்டங்களும். உண்மையிலேயே தேயிலை ஒரு தேநீராக, தேயிலை கஷாயமாக சாப்பிட்டோம்னா சர்க்கரைக்கு நல்லது, இரத்த கொதிப்புக்கு நல்லது, புற்றுநோய்கள் வருவதை கொண்டு தடுக்கும். ஆனால் தயவு செய்து தேநீர் பால் பாயசமாக சாப்பிடுவதை குறைத்துக் கொள்ளுங்கள் அல்லது நிறுத்திவிடுங்கள். இதான் முதல்ல காலை பானங்களாக எடுக்க வேண்டும். 2வது காலை உணவு. காலை உணவு எப்படி இருக்கணும்? நம்ம காலகாலமாக காலை உணவுனா இட்லி, வடை, பொங்கல், பூரி, மசாலா தோசை, இதுதான் காலை உணவு நம்ம சாப்பிட்டுட்டே இருக்கோம். இனிமேல் இதெல்லாம் கொஞ்ச நாள் ஓரம் கட்டி வச்சிடும். தோசை இட்லிங்கிறது வாரத்துக்கு 2 நாள் போதும், இல்லை 1 நாள் போதும்.
வச்சு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு தினம் அதை காலையிலையும் ராத்திரியும் சுட்டு சுட்டு சாப்பிட்டுட்டு இருக்கோம். ரொம்ப எளிதாக இருக்குது. நல்லா புரிந்து கொள்ளணும். சர்க்கரை வரக்கூடாது, இல்லை சர்க்கரை நோயில் எனக்கு வந்து எப்போ பார்த்தாலும் HbA1c 7.5 தான் சார் இருக்குது, நானும் என்னென்னமோ மாத்திரை எடுக்கிறேன், அது 7க்கு கீழே வருவேனா அப்படிங்கிறதுக்கு பல பேர் கோபத்தில் இருக்கலாம். ஒவ்வொரு தடவை போனாலும் டாக்டர் வந்து 2 மாத்திரையை மாத்துறாரு, முன்ன போடுறாரு, பின்ன போடுறாரு, இல்லை இனிமேல் இன்சுலின் தான் சொல்லிட்டாரு அப்படின்னு கோபமாக நீங்கள் கேட்குற நீங்கள் இனிமேல் ஒரு முடிவு எடுத்து பார்த்தீங்கன்னா இட்லி தோசையை வாரத்துக்கு ஒரு நாள் வச்சுக்கலாம். மீதி நாட்கள் என்ன சார் சாப்பிட்றது? காலை சாப்பாடில் நல்லா ஒரு கப்பு நிறைய சுண்டல், முட்டை சாப்பிடுவீங்களா? நல்லா 2 முட்டையை வேக வச்சோ இல்லைன்னா ஆம்லெட்டோ போட்டு 2 முட்டை. எதுக்கு முட்டைனா ப்ரோட்டீன் வேணும் நமக்கு, புரதச்சத்துக்கு நல்ல முட்டை. அது தவிர நல்ல ஒரு காய்கறிகள்லாம் போட்டு ஒரு பெரிய கப்பில் சூப்பு, பழத்துண்டுகள், கொய்யா, ஆப்பிள், மாதுளை, அது மாதிரி பழத்துண்டு, ஒரு 10 பாதாம் பருப்பில் 5 பாதாம் பருப்பு, ஒரு காய்ந்த அத்திப்பழம், கொஞ்சம் போல காய்ஞ்ச திராட்சை. இதுதான் உங்கள் காலை சாப்பாடாக. நான் ஒரு கூட்டத்தில் இப்படி பேசி கொண்டிருக்கும் போது ஒருத்தர் எதிர்த்து கேட்டார், சார் சார் இதெல்லாம் கரெக்டு, இதெல்லாம் பிஃபோர் ஃபுட்டா ஆஃப்டர் ஃபுட்டான்னு கேட்டார். ஏன்னா பல பேருக்கு இந்த சூப்பு, பழத்துண்டு, சாறுனா அது பிஃபோரை சாப்பிட்டு அதுக்கப்புறம் 4 தோசை சாப்பிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது. இதுதான் உங்கள் காலை உணவு. இப்படி எடுத்தால் பசிக்குமே, பசிச்சா நல்லது உடம்பு. அப்படி ஒருவேளை 11:30 மணிக்கு உங்களுக்கு வயிறு பசிச்சதுன்னா அது நிச்சயமாக ஆரோக்கியமான உணவுன்னு இருக்கும். அந்த 11:30 மணிக்கு ஒரு கொய்யாப்பழம் எடுத்துக்கலாம், அப்புறம் கொஞ்சம் ஆப்பிள் துண்டுகளை எடுத்துக்கொள்ளலாம். வேணும்னா ஒரு நல்ல ஒரு லார்ஜ் ஒரு பெரிய கப்பில் தேநீர் அருந்தி கொள்ளலாம். இல்லை வெயில் காலமாக இருந்தால் ஒரு பெரிய கப்பில் மோர் எடுத்துக்கொள்ளலாம். இது காலை உணவில் எடுக்க வேண்டிய விஷயம். காலை உணவில் குட்டி பசங்கள்லாம் இருக்காங்கன்னா ரொம்ப முக்கியம், புரதச்சத்து நிறையா இருக்கும். புரதமும் இரும்பு சத்தும் குழந்தைகளுக்கு கொடுத்து கொண்டே வரணும். அதுவும் குறிப்பாக பெண் குழந்தைகளுக்கு. பெண் குழந்தைகளை நல்லா புரிந்து கொள்ளணும். நம்ம நாடு எவ்வளவோ வளர்ந்துட்டு இருக்கு, நிறைய வளரும், வசதிகள் பெருகுது. இன்றைக்குமே 50% பெண்கள் இரும்பு சத்து குறைவாக தான் இருக்காங்க. 50%. வளர்ந்த நாடுகளெல்லாம் 20%, 5% இருக்காங்க. நம்ம ஊரில் பெரும்பாலான மாவட்டங்களினுடைய புள்ளிவிவரங்கள் 45% 50% இரத்த சோகையோடு இருக்கிறாங்க. அந்த இரத்த சோகை ஏன் இப்படி மருத்துவர்களுக்கே புரிய மாட்டேங்குது. என்னென்னமோ பண்ணுறோம், சிறு வயதுலேருந்து அயன் ஃபோலிக் ஸ்கூலில் கொடுக்குறாங்க, அயன் மாத்திரை கொடுக்குறாங்க, அப்படி ஏன் ஏறல அப்படின்னு பார்த்தா நம்முடைய உணவு மிக முக்கியமான காரணம். நம்ம உணவில் இரும்பு சத்து கூடுவதற்கான சாத்தியங்கள் உள்ள அத்தனை உணவையும் தினம் தினம் கொடுக்கணும். என்னைக்கோ கொடுத்து பிரயோஜனம் இல்லை. தினம் 2 அத்திப்பழம் சாப்பிட்றானா, தினம் 2 பேரிச்சம்பழம் சாப்பிட்றானா, தினம் கொஞ்சம் காஞ்ச திராட்சை கொடுக்குறீங்களா, தினம் கம்பு சேருகிறதா, கம்பஞ்சோரோ கம்பங்கூழோ நம்ம கொடுக்குறோமா, கேழ்வரகு கொடுக்குறோமா, எதற்காக சிறுதானியங்கள்னு ஒரு டிகேட் முழுக்க கத்திருக்கோம். 10 வருஷமாக திரும்ப திரும்ப சிறுதானியம் சொன்னதுக்கப்புறம் இப்போ தெரிய ஆரம்பிச்சிடும். இன்னைக்கு உலகமே திரும்பி பார்த்து முடியும். ஒட்டுமொத்த உலகமும் சிறுதானியத்தை ஸ்டேபிள் ஃபுட் ஆகணும்னு எல்லா நாடுகளும் முடிவெடுத்துட்டாங்க. எதற்கு சிறுதானியத்தை சொல்கிறோம் அப்படின்னா, முதல் விஷயம் என்னன்னா, ஒரு அரிசியும் கம்பையும் ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னு வைங்களேன். அரிசி ஒரு இந்த பக்கம் வச்சுக்கோங்க, கம்பு இந்த பக்கம் வச்சுக்கோங்க. 8 மடங்கு கம்பில் இரும்பு சத்து இருக்கும். 1 மடங்கு 2 மடங்கு இல்லை, 8 மடங்கு கம்பில் இருக்கும். இப்போ வாரத்துக்கு ஒரு 2 நாள் கம்பச்சோறு, 2 நாள் கம்பங்கூழ் எடுத்தோன்னா இயல்பாக இரும்பு சத்து கூடும் சார். அதனால தான் நான் வந்து ஓட்ஸ் குடிக்கிறேன். சில பேர் ஓட்ஸ் என்ன போட்டு புறவாசலையாக விளையுது, ஆனால் ஓட்ஸ் சந்தைப்படுத்தப்படுது, பெரிய அளவில் சந்தைப்படுது. ஒரு காலத்தில் அது குதிரைகளுக்கான உணவாக இருந்துச்சு. முழுக்க முழுக்க இங்கிலீஷ்காரன் ஃபின்லாண்டில், ஆஸ்திரேலியாவிலாம் அது குதிரைக்கான உணவு. குதிரைக்கு வேக அது நிறைய விளையுது. என்னடா பண்ணலாம், இது வந்து இவ்வளோ விளையுது அப்படின்னு நினச்ச உடனே அவன் மூலமாக தான் இந்தியாவில் நிறைய கழுதைங்க இருக்காங்க, அவங்களுக்கு அனுப்பிடுவோன்னு நம்ம ஊருக்கு அனுப்பிச்சிட்டாங்க. இங்கே மொத்தமாக வந்து ஓட்ஸ்ன்னு யாரை கேட்டாலும் ஓட்ஸ் மிகச்சிறந்த தானியம் தான், எனக்கு அதில் ஒன்றும் மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் நம்ம ஊர் தானியங்களை எடுத்துக்கொள்ளுமே, இங்கே இருக்கிற விவசாயிக்கு நல்லமாக இருக்கட்டுமே. ஓட்ஸ் தலைகளுக்குனாலும் காவிரி கரையில் விளைவது, அதுக்கு -3 டிகிரிலேருந்து 2 டிகிரி வேணும். கொஞ்சம் போல் இமயமலையின் அடிவாரத்தில் விளையும். மற்றது முழுக்க வந்து ஐரோப்பாலையும் ஆஸ்திரேலியாவிலும் தான் விளையுது. அந்த நாட்டுக்குள்ளே இருக்கிறது அவங்க சாப்பிட்டுட்டு போட்டோம். நமக்கு வேண்டியது தெனை, ராகி, கம்பு, சோளம், குதிரவாளி, காடைக்கண்டி, வரகு, சாமை, எத்தனை தானியம் இருக்குது. ஒரு தானியத்தான் எடுத்து பார்த்தீங்கன்னா அவ்வளவு சிறப்பான மருத்துவ குணங்கள் இருக்குது. ஔவையார்கிட்ட கேட்குறாங்க, அவங்க வந்து மிகப்பெரிய தமிழ்
அவளுக்கு ஒரு பெரிய விருந்து கொடுக்கணுங்கிறேன். என்ன சாப்பிட்றேன் அப்படின்னு கேட்குறான். இந்த காலமாக இருந்தாலும் எனக்கு ஒரு தலைப்பாக்கட்டி பிரியாணி வாங்கிக்கலான்னு கேட்டிருக்கோம். அந்த அம்மா என்ன சொல்லிச்சு? வரகரிசி சோறும் வழுதுணங்காயும் மொர புளித்த தயிரும் தான். அந்த அம்மாவுடைய பாடல் வரகரிசி சோறும் வழுதுணங்காயும். வழுதுணங்காங்கிறது நம்ம ஒரு கத்திரிக்காய். வழுதுணங்காயும் மொர புளித்த தயிரும் தான். அந்த அம்மா வந்து சொல்கிறத வச்சு நம்ம ரெண்டு விதமாக யோசிச்சு பார்க்கலாம். ஒன்று, அதுதான் அன்னைக்குரிய டெலிகசி, அன்றைக்கு இருந்த ஒரு மிகச்சிறப்பான உணவாக இருந்திருக்கணும். இல்லைன்னா அந்த அம்மா ஒரு ஏழைகளோடு இருந்தவங்க, சாமானிய மக்களின் மிகச்சிறிய உணவாக அது இருந்திருக்கணும். இந்த ரெண்டு தான் அன்னைக்கு. அதனால தான் அந்த அம்மா பாடியிருக்காங்க. அப்படி ஒரு சிறப்பான உணவு திட்டம் நம்மகிட்ட இருக்கும்போது நம்ம எதுக்கு குப்பை உணவுகள்கிட்ட போகணும்? குழந்தைகளுக்கு தயவு செய்து ஆரம்பத்திலிருந்து இந்த குப்பை உணவுகளை வாங்கி கொடுக்கக்கூடிய பழக்கத்தை குறைங்க. என்னைக்காவது ஒரு நாள் பீஸா, என்னைக்காவது ஒரு நாள் ஷவர்மா, என்னைக்காவது ஒரு நாள் நூடுல்ஸ்ன்னு வாரம் முழுக்க இதே மாதிரி உணவை சாப்பிடக்கூடிய குழந்தைகள் அதிகரித்து கொண்டே இருக்காங்க. அவன் தரையில் விழுந்து சுற்றி அழுதா கூட நூடுல்ஸோ ஷவர்மாவோ வாங்கி தர மாட்டேன் என்கிற ஒரு பிடிவாதம் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் இருக்கணும். இன்னைக்கு ஒரு நாள் தானேன்னு பழகிற விஷயம் என்றைக்கோ கிடைக்கக்கூடிய விஷயத்தின் மீதான பற்றுதலாக மாறி 15 வயசுல அவன் தினமும் சாப்பிட ஆரம்பிச்சோம். சிறு வயது முதலே அது வேண்டாம், அது நமக்கான உணவு இல்லை என்பதை நாம் வந்து பழகி கொண்டு வர வேண்டும். அதே மாதிரி மதிய சாப்பாடு, காலையில் இப்படிலாம் சாப்பிட்டோம், மதியம் என்ன சாப்பிட்றது? மதியம் சாப்பாட்டில் சோறு குறைவாக இருக்கணும். சார் மறுசோறு வைக்காமல் எந்திக்காதீங்க, மறுசோறு வைக்கிறேன்னு நம்ம போகிறோம். தயவுசெய்து மறுசோறு கையெடுத்து விட்டு வேணான்றது. ஒரு சோறு போதும். அது வைக்கிறதே பெரிய அன்னக்கரண்டியில் பாளமாக வைக்கிறாங்க. நான் பல நேரம் சொல்லுவேன், இந்த அன்னக்கரண்டியை தயவு செய்து தலையை சுற்றி விட்டு எரிச்சிருங்க. அந்த அன்னக்கரண்டியை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு பொக்லைன் எந்திரம் மாதிரியே தெரியும். பெரிய பெருசாக மண் எடுக்கிற மாதிரி இவ்வளோ ஆனால் அள்ளி வைக்கிறது. சோறு இனிமேல் ஸ்பூனில் போடுங்க. அவங்க வீட்டில் சோறு ஸ்பூனில் இருக்கட்டும். காய்கறிக்கு பெரிய பெரிய அகப்பையை வைத்துக் கொள்ளுங்க. நல்லா புலால் துண்டுகள் எடுக்கிறனால பெரிய அளவில் எடுக்க தப்பே இல்லை. ஆனால் சோறு குறைவாக இருக்கணும். அந்த சோறும் அந்த அரிசி சோறும் வெள்ளையாக இருக்கக்கூடாது. அரிசி சோறு தூய மல்லி சம்பா கொஞ்சம் பழுப்பு நிறத்தில் இருக்கும், மாப்பிள்ளை சம்பா சிவப்பு நிறத்தில் இருக்கும், கருப்பு கவுனி கருமை நிறத்தில் இருக்கும், கருங்குருவை அரிசி, கார அரிசி, ஞவர அரிசி, எத்தனையோ இருக்கு. புதிதாக ரத்தமல்லி சம்பா நல்ல சிவப்பு கலரில் வரும். அப்படியான நிறமிச்சத்துள்ள அரிசிகள்னா அந்த நிறமிச்சத்துக்கள் ஒன்று நமக்கு வந்து நோய்களை போகும். அதுவும் குறிப்பாக சிகப்பு நிறம் கருப்பு நிறம் இருந்துச்சுன்னா புற்றுநோய்களுக்கு எதிரான சத்துக்கள் இருக்குன்னு அர்த்தம். சிகப்பு கலரில் இருக்க பேர் லைகோபீன். மாப்பிள்ளை சம்பாவில் இருக்க சிகப்பு அரிசி ஆண்களில் ப்ராஸ்டேட் கிளாண்ட் என்லார்ஜ்மெண்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 50 வயதுக்கு மேலே ப்ராஸ்டேட் கிளாண்ட் லேசாக வீங்கிடும். அது 65-70 வயதை ஒட்டி வரும்போது வெகு சிலருக்கு ப்ராஸ்டேட் கிளாண்டில் கேன்சர் வரும். எப்படி பெண்களுக்கு